சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு காணொளி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பிரேசிலில் நடுவானில் நிகழ்ந்து மாபெரும் ஹெலிகாப்டர் விபத்து. புகழ்பெற்ற சுற்றுலா நகரில் 2 ஹெலிகாப்டர்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் ஆலிவர் ட்ரே உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். கீழே இருந்து பிரபல சீன மின்சார கார் நிறுவனமான BYD ஷோரூமின் கார் பார்க்கிங்கில் ஹெலிகாப்டர் விழுந்து அடுத்தடுத்து வெடித்து அசுர பேரழிவு. சீனாவில் வறண்டு கிடக்க வேண்டிய உலக புகழ்பெற்ற தக்லமக்கான் பாலைவனத்தில் பெருக்கெடுத்து ஓடும் மகாவெள்ளம் பில்லியன் டாலர் எண்ணெய் உள்கட்டமைப்புகளை சூடும் ஆபத்து. ஐரோப்பாவை சுட்டரிக்கும் சகாரா பாலைவன வெயில் குளிர்காலத்திலும் தகிக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை உலுக்கும் விசித்திரமான குளிர் அலை மற்றும் மெகா புயல் அபாயம். காலநிலை மாற்றத்தின் கோரமுகம். உலகையை உலுக்கியுள்ள இந்த அதிரடி மற்றும் காலநிலை விபரீத செய்திகளை இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் மிளிரப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. பிரேசிலின் புகழ்பெற்ற சுற்றுலா நகரான ரியோ டி ஜெனிரோவின் தென்மேற்கில் அமைந்துள்ள டெக்ட்ரியோ டோஸ் பண்டீரான்டெக்ஸ் பகுதியில் 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த கோர விபத்தில் 2 ஹெலிகாப்டர்களில் பயணம் செய்த இசை மற்றும் பாப் உலகில் உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் ஆலிவர் ட்ரே உட்பட மொத்தம் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரு ஹெலிகாப்டரில் 4 பயணிகள் மற்றும் ஒரு விமானியும் மற்றும் ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு விமானி மட்டும் பயணித்துள்ளனர். விபத்தின் தாக்கத்தால் 2 ஹெலிகாப்டர்களும் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தன. நடுவானில் மோதிய ஒரு ஹெலிகாப்டர் கீழே இருந்து பிரபல சீன மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான BYD ஷோரூமின் வாகன நிறுத்தும் இடத்தில் விழுந்து வெடித்தது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்து அதிநவீன மின்சார கார்களில் இருந்து லித்தியம் அயன் பேட்டரிகள் அடுத்தடுத்து வெடிக்க தொடங்கியதால் அந்த இடமே தீப்பிழம்பாக மாறியது. ஹெலிகாப்டர் விழுந்ததில் அங்கிருந்து 20க்கும் மேற்பட்ட மின்சார கார்கள் கொழுந்து விட்டு எரிந்தன. லித்தியம் பேட்டரிகளில் இருந்து வெளியேறிய நச்சுவாயு மற்றும் அதீத வெப்பம் காரணமாக உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு பலத்த கருகிய நிலையில் மீட்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விபத்து நடந்த பகுதி மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள குடியிருப்பு பகுதி என்பதால் தீயணைப்பு படையினர் நூற்றுக்கணக்கில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் தலைகீழாக புரண்டு அருகில் இருந்து தேவாலய வளாகத்தில் விழுந்துள்ளது. ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் மற்றும் இறக்கைகள் நூற்றுக்கணக்கான மீட்டர் தூரத்திற்கு சிதறி விழுந்துள்ளன. உலகெங்கிலும் நிலவி வரும் தீவிர காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் வழக்கத்திற்கு மாறான அதீத வெப்பநிலை பதிவாகி வருவதாக சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்பான மெட்டெக்ஸ் எச்சரித்துள்ளது. சகாரா பாலைவனத்திலிருந்து வீசும் கொடூரமான வெப்பக்காற்று தொகுதி ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவி வருவதால் இந்த வாரம் முழுவதும் அங்கு கடுமையான வெப்ப அலை நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் உள்ளடங்கிய ஐபேரிய தீபகற்பகத்தில் நிலை பெற்றுள்ள இந்த வெப்பக்காற்று பிரான்ஸ் நாட்டை தாண்டி ஐரோப்பாவின் வடகிழக்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளது. இந்த வாரம் முழுவதும் ஐரோப்பியர்கள் கோடை வெயிலின் கொடுமையால் தவிக்க உள்ள நிலையில் மறுபுறம் தற்போது குளிர்காலம் தொடங்கியுள்ள ஆஸ்திரேலியாவிலும் வழக்கத்திற்கு மாறான மிதமான வெப்பமான சூழலை நீடித்து வருகிறது. இந்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து ஐரோப்பாவின் பிரதான நாடுகள் அனைத்தும் வெயில் பிளம்பாக மாறவுள்ளன என வானிலை ஆய்வாளர் ஜேம்ஸ் பாரிஸ் எச்சரித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஜெர்மனி, இத்தாலி மற்றும் செக்கியா உள்ளிட்ட நாடுகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 1991 தொடக்கம் 2020 வரையிலான காலநிலையின் சராசரி வெப்பநிலையை விட 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகும். பொதுவாக குளிரான வானிலையை கொண்ட இங்கிலாந்தும் இந்த வெப்ப அலைக்கு தப்பவில்லை. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கண்டத்திலிருந்து வீசும் வெப்பக்காற்றால் தெற்கு மற்றும் கிழக்கு இங்கிலாந்தில் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸை தாண்டி உயரும் என மாதிரிகள் காட்டுகின்றன. தொடர்ந்து 5 நாட்கள் நீடிக்கவுள்ள இந்த கடுமையான வெப்ப அலையானது அடுத்த வார தொடக்கத்தில் படிப்படியாக குறைந்து வெப்பம் தணியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் தீவிரமடைந்து வரும் எல் நினோ விளைவுகளால் ஆஸ்திரேலியாவின் குளிர்காலத்தின் தொடக்கமே மிகவும் மிதமாக வெதுவெதுப்பான சூழலுடன் ஆரம்பித்துள்ளது. தெற்கு ஆஸ்திரேலியாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டின் கிழக்கு பகுதிக்கு வெப்பமான வடக்கு காற்றை கொண்டு வருகிறது. இதனால் மெல்பர்ன் நகரில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை வழக்கமான குளிர்கால சராசரியை விட 5 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படுகிறது. தீவிரமான ஆபத்து இல்லை என்றாலும் எல் நினோ காரணமாக இந்த ஆஸ்திரேலிய குளிர்காலம் முழுவதுமே பகல் நேரங்களில் வழக்கத்தை விட அதிக வெப்பம் நிலவக்கூடும் என அந்த நாட்டு தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பொதுவாக பாலைவனம் என்றாலே வறட்சி, கடுமையான மணல், புயல் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் சீனாவின் தொலைதூர மேற்கு பகுதியான சின்சிஜாங்கில் உள்ள உலக புகழ்பெற்ற தெக்லமக்கான் பாலைவனத்தில் வரலாறை காணாத வகையில் இந்த கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக கோடையின் பிற்பகுதியில் நிகழ வேண்டிய இந்த நிகழ்வு இந்த ஆண்டு ஜூன் மாத நடுப்பகுதியிலேயே அரங்கேறியிருப்பது சீன அதிகாரிகளையும் சர்வதேச விஞ்ஞானிகளையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடுமையான வெப்ப அலை, திடீர் கனமழை மற்றும் சுற்றியுள்ள மலைத்தொடர்களின் பனிப்பாறைகள் அதிவேகமாக உருகுவது ஆகிய முக்கூட்டு விபரீதங்களே இத்தகைய முன்கூட்டிய வெள்ளத்திற்கு காரணம் என சீன வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தக்லமக்கான் பாலைவனத்தை சுற்றி அமைந்துள்ள பிரமாண்டமான தியான்ஷான் மற்றும் குன்லுன் மலைத்தொடர்களில் குளிர்காலம் முழுவதும் உறைந்திருந்த பனிக்கட்டிகள் தற்போது நிலவி வரும் கொடூர வெப்ப அலைகளால் மிக வேகமாக உருக தொடங்கியுள்ளன. சின்ஜியாங் பிராந்தியத்தின் வெப்பநிலை ஜூன் மாதத்தின் வரலாற்று சராசரியை விட கணிசமாக உயர்ந்து சில பகுதிகளில் 38 டிகிரி செல்சியஸை நெருங்கியுள்ளது. மலைகளில் இருந்து உருகி வரும் அதி நீர் சீனாவின் மிக நீளமான உள்நாட்டு நதியான தாரி ஆற்றில் கலந்ததால் ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நீர் ஆற்றின் கரைகளை உடைத்துக் கொண்டு தாழ்வான பாலைவன மணல் பரப்புகளுக்குள் அசுர வேகத்தில் புகுந்து வருகிறது. பனியுருகுவது ஒரு புறம் இருக்க, மேற்கு மற்றும் தெற்கு சின்சியாங்கில் ஜூன் மாத தொடக்கத்தில் பெய்ய வேண்டிய சராசரி அளவை விட பல மடங்கு அதிகமாக கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இது ஆற்று நீர் அமைப்புகளுக்கு மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் வறண்டு மனித நடமாட்டமே இல்லாத தக்லமக்கான் பாலைவன மணல் குன்றுகளுக்கு இடையே தண்ணீர் எரி போல தேங்கி நிற்கும் பிரமிப்பூட்டும் காட்சிகளை சீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இந்த வெள்ள நீரால் பாலைவனத்தின் சில பகுதிகளில் தற்காலிகமாக பசுமையான தாவரங்களும் குறுகிய கால ஈரநிலங்களும் உருவாகியுள்ளன. எனினும் ஆசிய கண்டத்தின் உட்பகுதியில் இப்பாலைவனம் அமைந்துள்ளதாலும் சுற்றியுள்ள மலைகள் ஈரப்பதன் காற்றை தடுப்பதாலும் வெயில் அதிகரிக்கும் போது இந்த தற்காலிக நீர்நிலைகள் ஆவியாதல் மூலம் மிக விரைவில் வறண்டுவிடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த தற்காலிக பசுமை உள்ளூர் சூழலியலுக்கு பயனளித்தாலும் சீன அரசுக்கு இது மாபெரும் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சென்சியாங்கின் தொலைதூர பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய சாலைகள், ரயில் பாதைகள் மற்றும் மிக முக்கியமாக அங்குள்ள பில்லியன் டாலர் மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த வெள்ளத்தால் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. காலநிலை முற்றிலும் கணிக்க முடியாததாக மாறியுள்ளதால் கோடை காலம் முழுவதும் வானிலை முன்னறிவிப்புகளை கண்காணிக்குமாறு அப்பகுதி மக்களுக்கும் பயணிகளுக்கும் சீன அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் ஒரு பிராந்தியத்தில் மிக விரைவாக அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்து ஆபத்தை விளைவிப்பதுதான் தற்போதைய 2026 கோடை காலத்தின் மிகப்பெரிய முரணாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வழக்கமான கோடைகால வெப்பத்திற்கு பதிலாக ஜூன் மாதத்தில் வரலாற்றில் அரிதாக நிகழக்கூடிய ஒரு குளிர்காற்று முகப்பு மாகாணம் முழுவதும் வெப்பநிலையை கடுமையாக குறைத்துள்ளது. இந்த திடீர் குளிர் அலை மக்களுக்கு சற்று நிம்மதியை தந்தாலும் மற்றொரு புறம் இந்த வாரம் முழுவதும் மாகாணத்தின் முக்கிய பெருநகரங்களை உழுக்கக்கூடிய இடியுடன் கூடிய கனமழை மற்றும் திடீர் வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரைக்கு அப்பால் உருவாகியுள்ள ஒரு சக்தி வாய்ந்த வெப்பமண்டல புயல் டெக்சாஸின் இந்த அரிதான குளிர்ந்த காற்றுடன் வான்வெளியில் மோதிக்கொண்டதே இந்த திடீர் வானிலை மாற்றத்திற்கு காரணம் என டிஜிட்டல் ரிப்போர்ட்டர் சக்கரி டெய்லர் ரைட் தெரிவித்துள்ளார். இன்று திங்கட்கிழமை முதல் ஜூன் 17 வரை சான் அன்டோனியோ முதல் வளைகுடா கடற்கரை வரையிலான டெக்சாஸின் மிக முக்கியமான பெருநகர பகுதிகள் அனைத்தும் புயல் மேகங்களின் பிடியில் சிக்கவுள்ளன. இதனால் மக்கள் அனைவரும் தங்களது குடைகளை தயாராக வைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேசிய வானிலை சேவை ஆஸ்டின் சான் அன்டோனியோ அலுவலகம் விடுத்துள்ள அவசர அறிக்கையின்படி திங்கட்கிழமை பிற்பகல் மற்றும் இரவு நேரங்களில் மழை தீவிரமடைய தொடங்கும். இந்த விசித்திர காலநிலை மாற்றத்தால் ஆலங்கட்டி மழையோ அல்லது கடுமையான சூறாவளி காற்றோ வீச வாய்ப்பில்லை என்றாலும் இடைவிடாது கொட்டப்போகும் அதிகப்படியான மழைப்பொழிவு காரணமாக தாழ்வான பகுதிகள் மற்றும் நகர்ப்புறங்களில் கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸ், கில் ஹன்ரி, சான் அன்டோனியோ மற்றும் மாகாண தலைநகரான ஆஸ்டின் உள்ளிட்ட தென் மத்திய டெக்சாஸ் நகரங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் 60 முதல் 80% வரை புயல் மற்றும் கனமழை பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக உள்ளன. ஐரோப்பா சகாரா பாலைவன வெப்ப அலையாலும் சீனா பாலைவன வெள்ளத்தாலும் தவித்து வரும் இதே ஜூன் 2026 டெக்சாஸ் மாகாணம் கோடை காலத்தில் குளிர் அலையையும் புயலையும் சந்திப்பது உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் கோரமுகத்தை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. வரும் புதன்கிழமை வரை டெக்சாஸின் பிரதான சாலைகளில் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்குமாறும் வெள்ளம் தேங்கும் சாத்தியமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உள்ளூர் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் டெக்சாஸ் மாகாண
அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.